வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, உங்களுக்காக இந்த வீடியோல நிறைய புது புது விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த புத்தம் புதிய விஷயங்கள் வரும் நாட்கள்ல உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்த போறீங்க. அதுக்கு முன்னால நம்ம வீடியோ மூலமா அது என்னலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்ல மெட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ அந்த மெட்டா இல்ல இப்போது வரைக்கும் நீங்க டெக்ஸ்ட்டை பயன்படுத்தலாம். அது இல்லாம நீங்க இமோஜி கூட பயன்படுத்த முடியும். இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் மெட்டா நீங்க பயன்படுத்தி ஒரு தெளிவான டீடைல்ஸை உங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஆனா லாஸ்ட் வீடியோல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் ஷேர் பண்ணேன். அது என்னன்னா, நீங்க வாய்ஸை கூட நீங்க பயன்படுத்தி நீங்க மெட்டா நீங்க சேட் பண்ணி அது கூட டீடைல்ஸை நீங்க கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இன்னமும் ரீச் ஆகல. உங்களுடைய மெட்டா வந்து ரீச் ஆயிருக்கா இல்லையாங்கிறத அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மெட்டா வாய்ஸ் மெசேஜை நீங்க சேட் பண்ணும் போது அந்த வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்கை மெட்டாயோட செட்டிங்ஸ்ல வந்து அமைக்க போறாங்களா. பிளஸ் ஒன்ஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜை நீங்க அனுப்புற உடனே அதுக்கு வந்து உங்களுக்கு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும்ல. அப்போ அதோட டீடைல்ஸ் ஃபுல்லா வேணுமா இல்ல உங்களுக்கு சுருக்கி வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷனையும் நமக்கு கொடுக்க போறாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்க வாய்ஸ் மெசேஜ்ல நீங்க மெட்டாயோட சேட் பண்ணலாம். உங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு குரூப் அட்மின் இல்லைன்னா நீங்க குரூப்ல வந்து ஒரு மெம்பரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஈவெண்ட் பல விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் நம்ம இந்த இதை பார்க்குறோம். இது குரூப்ல ரொம்ப நாளா இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ்ல கூட அறிமுகப்படுத்திருக்காங்க. நான் அதை இன்னும் ரிசீவ் பண்ணல. நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த கம்யூனிட்டியில வந்து ஈவெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஈவெண்ட் இப்போ எங்க இருக்குன்னா, நீங்க ஓபன் பண்ண உடனே கீழே மெசேஜ் பகுதியில் ஒரு டாக்குமெண்ட் கிளிப் மாதிரி இருக்கா, அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட சேர்த்து இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து ஆட் பண்ண போறாங்க. இதை ஒன்ஸ் நீங்க இதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் அப்படிங்கறத தலைப்பா செட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் எத்தனை நாள் வரைக்கும் ரன் ஆகும், எத்தனாம் தேதியில இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் ரன் ஆகும் அப்படிங்கறதையும் நீங்க டேட்டா மென்ஷன் பண்ணலாம். அதே நேரத்தில் டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல லொகேஷன் மிக முக்கியமானது. உங்களுடைய ஈவெண்ட் எங்க நடக்கு அப்படிங்கறத நீங்க லொகேஷனை பின் பண்ணலாம். ஃபைனலி உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்க வாட்ஸ்அப் கால் அதோட லிங்கை நீங்க ஆட் பண்ணலாம். அதான் இந்த ஈவெண்டோட ஸ்பெஷல். ஸோ ஈவெண்ட்டை பயன்படுத்துறவங்க இப்படியும் நீங்க பயன்படுத்தலாம். இந்த அருமையான செட்டப் கம்யூனிட்டிஸ்ல வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்ல ரெண்டு விஷயங்களை என்னால பார்க்க முடியுது. ஒன்னு வாட்ஸ்அப்போட குரூப், இன்னொன்னு வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி. வாட்ஸ்அப்போட குரூப்புக்கும் கம்யூனிட்டிஸுக்கும் என்ன வித்தியாசம்? குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மெம்பர்ஸை நீங்க ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டிஸ்ல நிறைய குரூப் ஆட் பண்ணலாம். அந்த குரூப்புக்குள்ள நிறைய மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. இதுதாங்க வித்தியாசம். ஸோ இந்த வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டிஸ்ல குரூப் விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. இதுல விசிபிள் ஹிடன் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வருது. இல்ல விசிபிளை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டிஸ்ல நீங்க ஆட் பண்ண அந்த குரூப்போட மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துக்க முடியும். எல்லா குரூப்பையும் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹிடனை வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாரை இன்வைட் பண்றீங்களோ அந்த நபர் மட்டும்தான் எல்லா குரூப்பையும் பார்க்க முடியும். பிளஸ் ஒரு அட்மினா இருந்தா மட்டும்தான் எல்லா குரூப்பையும் பார்க்க முடியும். சோ வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டிஸ்ல குரூப் விசிபிலிட்டிக்குள்ள போனீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க பயன்படுத்தலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அது என்னன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் பிக்சருக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா அவதார் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்த போறோம். அதை கூட உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல அப்ளை பண்ணலாம். பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. வேணுங்கிறவங்க தங்களுடைய ஒரிஜினல் இமேஜை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவதார் இமேஜை அப்ளை பண்ணிக்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரும் நாட்கள்ல உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க ஒன் பை ஒன்னா இதை பயன்படுத்த போறீங்க. சோ பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை முழுமையா அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, சரிங்களா? அதை ஒன்னு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.